எல்லாரும் குடும்பம் நடத்துறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது சாதாரணமா வீட்ல நடக்கிற விஷயம் தானே! ஆனா அத பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இப்ப இருந்து கணக்கு போட்டு பார்த்தா 7000 வருடங்களுக்கு முன்பு திருமூலர் என்பவர் சீனர்கள் சைனீஸ் தாவோ அப்படிங்கிற அமைப்புல தந்திரங்களை பத்தி நிறைய பேசுறாங்க. தந்திரா. நான் அந்த ரத்தி ரகசியம் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். முழுமையாக படித்து முடித்து விடுவேன். 69 பண்புகள் இருக்க வேண்டும். முதல்ல இந்த பண்புகள் என்ன, 69 பண்புகள் என்னன்னு பாக்குறக்கே 10-15 நிமிஷம் ஆகும். நீங்க யூரோப் கண்ட்ரி எல்லாம் போய் பாருங்களேன். ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாருக்கும் தெரியுதுங்க. வாழ்க வையகம். நண்பர்களே, இந்த குழந்தையின்மை இருக்கிறவங்க, இந்த விந்து அணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்க, தாந்திரீக தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குதுங்க. தாந்திரீக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல நான் ஒரு தீர்வு வச்சிருக்கிறேங்க. 1 மாச கோர்ஸுங்க. ஆமாங்க. தினமும் 2 மணி நேரம். தாந்திரீக தாம்பத்தியம் 1 மாத வகுப்பு. அதுல கலந்து கொள்ளுங்க. தந்திரா என்பது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல தாத்தா, பாட்டிலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கங்க. இப்போ அத மொத்தத்தையும் அழிச்சுட்டாங்கங்க. குறிப்பா இந்தியால இல்லவே இல்லைங்க. நீங்க யூரோப் கண்ட்ரிலாம் போய் பாருங்களேன். ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாருக்கும் தெரியுதுங்க. அது கிளாஸ் நடந்துட்டு இருக்குதுங்க. எல்லாரும் போயிட்டு வராங்க, எல்லாரும் கத்துக்கிறாங்கங்க. பல நாடுகள்ல தந்திராங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா, நாங்க இந்தியால கத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா, இங்க இருக்கிறவங்க யார கேட்டாலும் தெரிலங்கிறாங்க. இத பத்தி பேசுறதே அருவருப்பா நினைக்கிறாங்க, அவமானமா நினைக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் கல்யாணம் பண்றோமா இல்லையா? எல்லாரும் குடும்பம் நடத்துறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது சாதாரணமா வீட்ல நடக்கிற விஷயம் தானே! ஆனா அத பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது யோசிச்சு பாருங்க. எனவே தாந்திரீக தாம்பத்தியம் என்ற 1 மாத வகுப்பு. அதுல கலந்து கொள்ளுங்க. அன்பே தெய்வம். தந்திரா. முதலில் தந்திரா என்ற வார்த்தையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் திருமூலர். ஆமாங்க. திருமூலர் திருமந்திரம் அப்படிங்கிற புத்தகத்துல பரியங்க யோகம் அப்படிங்கிற பேர்ல 7000 வருடங்களுக்கு முன்னால் எழுதியுள்ளார் தமிழில். திருமூலர் வாழ்ந்த காலம் பிசி, பிஃபோர் கிறிஸ்ட், அல்லது பிஃபோர் காமன் எரா, பிசிஏ. 5000 இயர்ஸ். இப்ப இருந்து கணக்கு போட்டு பார்த்தா 7000 வருடங்களுக்கு முன்பு திருமூலர் என்பவர் என்ற மகான் திருமந்திரம் என்ற நூலில் பரியங்க யோகம், அதாவது கட்டில் யோகம், 5 கடிகை யோகம் அப்படின்னு பேர் வச்சு 3ஆம் தந்திரத்தில் 18வது அத்தியாயத்தில் 825ஆம் பாடல் முதல் 844ஆம் பாடல் வரை சுமார் 20 பாடல்கள் பரியங்க யோகத்தை கொடுத்தவர் திருமூலர். திபத்துல 5000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு பிசி 3000 வருடங்கள் முன்னால திபத்துல தந்திரா உருவானதா ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அதை பத்தி எனக்கு அதிகமா தெரியல, சொல்றாங்க. சைனால சீனர்கள் சைனீஸ் தாவோ அப்படிங்கிற அமைப்புல தந்திரங்களை பத்தி நிறைய பேசுறாங்க. தந்திரா. அவங்க தந்திரா டெக்னிக்கெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க, நிறைய வகுப்புகள் நடத்தியிருக்காங்க. சைனீஸ்ல தாவோ அப்படிங்கிற ஒரு ஒரு சமூகம். ரதி ரகசியங்கள். இப்படி அந்த கொக்கோகர் அப்படிங்கிற அந்த முனிவர் ரிஷி ராஜாக்கு சொல்லும் பொழுது ராஜா சொல்றாரு, எனக்கு மட்டும் சொன்னா பத்தாது, நீங்க ஒரு புத்தகம் எழுதுங்க, இதனால வருங்கால சந்ததிகள் பார்த்து புரிஞ்சு நடந்துக்குன்னு சொல்லி அவரை ஒரு புக் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்தின் பெயர் தான் ரதி ரகசியங்கள். எழுதியது கொக்கோகர் என்ற ரிஷி. இப்படி ஒரு கதை இருக்கு. நான் அந்த ரதி ரகசியம் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். முழுமையாக படித்து முடித்து விடுவேன். ஒருவேளை
கொக்கோகன் இருந்தாரான்னு தெரியல. ஏன்னா அதுக்கான வரலாறு ஆவணங்கள்லாம் கிடையாது. வேணுதத்தன் அப்படின்னு விக்கிபீடியாவில் போட்டால் அந்த மாதிரி ஒரு அரசரே காட்ட மாட்டேங்குது. கொக்கோகன் முனிவர் போட்டால் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, பல ரகசியங்கள் ஏதோ அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ தட்டு தடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதுவே இப்படி இருக்குன்னா மொத்த ரகசியம் கிடைச்சா எப்படி இருக்கும்? 69 பண்புகள். இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு 69 பண்புகள். அதாவதுங்க, தந்திரா சக்சஸ் ஆகணும்னா, தந்திரா புரியணும்னா, சக்சஸ் அப்புறம் விடுங்க, தாந்திரிக தாம்பத்தியம் என்ற தந்திரா வழிமுறைகள் சூத்திரங்கள் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் 69 குவாலிட்டிஸ் இருக்கணும். 69 பண்புகள் இருக்க வேண்டும். முதல்ல இந்த பண்புகள் என்ன, 69 பண்புகள் என்னன்னு பார்க்கறக்கே 10-15 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு பண்புகளை பத்தியும், ஒவ்வொரு உணர்வுகளை பத்தியும் ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இது புரிஞ்சாதான் தந்திரா புரியும், தந்திரா கைவல்யமாகும், தந்திரா சக்சஸ் ஆகும். நீங்க கேட்கலாம், ஏங்க தந்திராங்கிறது டெக்னிக்கு, என்ன போஸ், என்ன டெக்னிக்கு, எங்க கை வைக்கணும், எங்க சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னா, ஹலோ அப்படிலாம் பண்ண முடியாது. முடியாதுங்க. என்ன முயற்சி பண்ணி பாருங்க, தோத்து போய்வீங்க. ஃபீலிங்ஸ், பண்புகள், குவாலிட்டிஸ், இதான் இம்பார்ட்டன்ட். தந்திரா என்னன்னா அடுத்தவங்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பது. இதை பத்தி எல்லாம் அந்த உணர்வுகள் பண்புகளை பத்தி நான் பேசும்போது சொல்லுவேன், மரியாதைன்னு என்னன்னு. ஸோ அந்த இசை எப்படி இருக்கணும், நான் நான் ஸ்டாப், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த இசை ஃப்ளோ போயிட்டே இருக்கணும். அது குறைஞ்சது 2 மணி நேரம் இசையா இருக்கணும். இசை முடியக்கூடாது. மினிமம் 2 மணி நேரம் தொடர்ந்து இசை இருக்கிற மாதிரி ஒரு இசையை பிளே பண்ண வேண்டும், கண்டிப்பாக மியூசிக். ஏன்னா தந்திராங்கிறது 5 சென்ஸ், 5 இந்திரியங்களையும் பயன்படுத்தும் பொழுது ஏற்படும் இன்பம் அலாதியானது. அதனால பிடிச்ச இசையை சவுண்டு கம்மியா, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நடுவில் நிக்காத அளவுக்கு 2 மணி நேரத்துக்கு பிளே பண்ணுங்க. இந்த வகுப்பு ஜூலை 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. இந்த வகுப்புக்கான கட்டணம் 2000 ரூபாய். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வகுப்புடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் போய் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும். எனவே தந்திரா ஒவ்வொரு மனிதனுடைய தேவை என்பதை உங்களுக்கு நான் கூறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.